பாஜக அரசின் தவறான கொள்கை மற்றும் ஜம்மு காஷ்மீர் விஷயமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை இந்த விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது. எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 70 பேர் செத்து போனாங்க. அதுக்கு பொறுப்பேற்று தமிழ்நாட்டு முதலமைச்சரை பதவியிலிருந்து விலக சொல்லலை. வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தானுங்க. அதுக்கு பொறுப்பேற்று தமிழ்நாட்டு முதலமைச்சரை நீங்கள் பதவி விலக சொல்லலை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்துக்குள்ளேயே ஒருத்தன் வன்புணர்ச்சி பண்ணினான் ஒரு ஸ்டூடெண்ட்டை. அதை நீங்கள் பொறுப்பேற்று பதவி விலக சொல்லலை. சேலத்தில் ஒரு தலித் பையன் கோயிலுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு, உன்னை எவன்டா கோயிலுக்குள்ளே போக சொன்னது, யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு டிஎம்கே லீடர் ஒருத்தர் அவனை அடித்து துன்புறுத்தினான். அதுக்கு பொறுப்பேற்று தமிழ்நாட்டு முதலமைச்சரை நீங்கள் பதவி விலக சொல்லலை. இதுக்கெல்லாம் வாய் திறக்காமல் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு, குஜராத்தில், டெல்லியில், காஷ்மீரில் எது நடந்தாலும் அமித்ஷா பதவி விலகணும், மோடி பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்?